நான் பெரம்பலூர் மாவட்ட கழக செயலாளர் சிவகுமார் பேசுகிறேன். இப்போ ஒரு 4-5 நாளாக வந்து ஒரு நியூஸ் வந்து வைரல் ஆகிட்டே இருக்குது. தளபதி அவர்கள் வந்து அவரோட பாதுகாவலர்கள் வந்து பவுன்சரை தூக்கி போட்டாங்க ஒரு பையனை, பெரம்பலூர் பெரியம்மாபாளையத்துலன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த பவுன்சரை தூக்கி போட்ட பையன் அந்த பையனே கிடையாது. இந்த பையனும் அந்த இடத்துக்கு வரல. தவறான ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அவங்க அம்மா பேட்டி கொடுத்துருந்தாங்க. அந்த பேட்டியை பார்த்துட்டு திருப்பி அந்த பையனை கான்டாக்ட் பண்ணும்பொழுது அந்த பையன் இருந்துக்கிட்டு அது நான் கிடையாது, வெள்ளை சட்டையை பார்த்துட்டு யாரோ சொன்னதை வச்சு எங்கள் அம்மா பேட்டி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாப்புல. நீ அங்கே வந்திருந்தப்போ உனக்கு எதாவது சேதாரமானு கேட்டிருந்தா அப்படிலாம் எதுவும் கிடையாது, நானே கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்லியிருந்தாப்புல. வணக்கம், நான் பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் தொகுதியிலேருந்து பேசுகிறேன். எங்கள் அம்மா நியூஸ் 7 சேனலுக்கு வந்து பேட்டி கொடுத்துருந்தாங்க. அது வந்து தவறான தகவல். அதை யாரும் நம்ப வேணாம். நான் அவங்களோட பையன்தான். என் பேர் சரத்குமார். மதுரை மாநாட்டுக்கு நான் போயிருந்தேன். என்னை யாரும் டச் பண்ணவும் இல்லை, என்னை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல. எங்கேருந்து தூக்கி கடாசில் என்னை யாரும் அடிக்கவும் கிடையாது. இது என்னோடய சுயநினைவோடு தான் நான் சொல்லிக்கிறேன். இதை யாரும் நம்ப வேணாம். எங்கள் அம்மாட்ட யாரும் ஏதோ தவறான தகவலை சொல்லி எதிர்கட்சிக்காரங்களோ இல்லை பிடிக்காதவங்களோ இப்படி பேச சொல்லியிருக்காங்க. இது வந்து யாரும் கட்டாயப்படுத்தியோ இது பற்றியோ வீட்டில் ஏதோ சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால தான் எங்கள் அம்மா நியூஸ் சேனலுக்கு வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க. இது யாரும் நம்ப வேணாம். அந்த பையன் நான் கிடையாது, நான் வேறு, அந்த பையன் வேறு. யாரோட தூண்டுதல் பேர்லன்னு தெரில. இப்போ அந்த பையன் வந்து மறுபடியும் எஸ்பி ஆஃபீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காப்புல. நாங்கள் இப்பயும் 100% சொல்கிறோம், அந்த பையனே கிடையாது. அந்த பையன் பவுன்சரால் தூக்கி போடவே இல்லை. இது ஒரு தவறான தகவல். ஆனால் வந்து யாரோட தூண்டுதல் பேருன்னு தெரியல. அவங்க வந்து இப்போ மனு கொடுத்து தளபதி மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. வணக்கம். ஆகஸ்ட் 21 மதுரையில் தாவேக 2வது மாநில மாநாடு நடந்தது. தாவேக தலைவர் நடந்து வரத்துக்கு ரேம்ப் வாக் போட்டிருந்தாங்க. அதில் சார் வரும்போது கிட்ட ஏறி போய் பார்க்கணுங்கிற ஆசையில் மேலே ஏறி போனேன். மேலே ஏறி போகும்போது அவர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த பவுன்சர் வந்து என்னை தூக்கி கீழே கடாச்சிட்டாங்க. சுதாரிச்சுக்கிட்டேன். நான் கம்பியை கட்டியமாக பிடிச்சிக்கிட்டேன். தூக்கி வீசினதில் எனக்கு செஸ்ட்லேயும் சைட்லேயும் ரொம்ப அடிபட்டிருக்கு. அது மெடிக்கல் ரீதியாக நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். என்னடா இப்போ இப்படி பேசுகிறானே, முன்னாடி ஒரு வீடியோ போட்டுருவேன் அப்படின்னு எல்லோரும் கேட்பீங்க. முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நம்மளால் கட்சி ரீதியாக எதுவும் கெட்ட பேர் நம்மளால் ஏற்படுத்தி தரக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நான் அதை போட்டிருந்தேன். வேறு எதுவும் கிடையாது. அவரே இல்லையா, அப்புறம் எப்படியா அவரை போய் நம்ம ஃபாலோ பண்ண முடியும்? அவர் அப்போ அவங்க அம்மா பேட்டி கொடுக்குறாங்க. அந்த பேட்டி முடிஞ்ச உடனே எனக்கு வருது நியூஸு. உடனே அந்த பையனை தொடர்பு கொள்கிறேன். அதுக்கான ஆடியோ என்கிட்ட இருக்குது. அந்த பையன் சொல்கிறாப்படி என்னை யாருக்கும் தொடர்பு கொள்ளல. இப்போ நான் தொடர்பு கொண்டிருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை கரெக்டாக ஒரு 9:30 மணிக்கு அந்த பையனை நான் தொடர்பு கொண்டிருக்கேன். அதுக்கான ரெக்கார்டிங் என்கிட்ட இருக்குது. நான் அப்படிலாம் இல்லைன்னா எங்கள் அம்மா யாரோ தூண்டுதல் பேரில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒரு நிருபரோட பேரையும் சொல்கிறார். அதுக்கான ஆடியோ என்கிட்ட இருக்குது. நான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன். ஹலோ ஹலோ அண்ணா, வணக்கண்ணா. நல்லா தம்பி. என்ன தம்பி இது பிரச்சனை? இது பிரச்சனை ஒன்றும் இல்லைண்ணா. பையன் நான் இல்லைண்ணா, வேற பையனா. அது சரி, எப்படி அம்மா கிட்ட வந்து இந்த பேட்டியை அவங்க எடுத்தாங்க? என்ன பிரச்சனை? அதான் தெரியலண்ணா, எப்படி வந்தாங்க என்னன்னு. யாராவது சொல்லி கொடுத்துருக்காங்களா என்னன்னு தெரியலண்ணா. தேவையில்லாத பெரிய பிரச்சனை ஆகிட்டு இருக்காங்க. இல்லை, ஏதாவது ஒரு முகாந்தரம் இருக்கணும், ரைட்டு, ஏதாவது ஒன்று நடந்திருக்கணும், போயிருக்கு வந்திருக்கணும், எதுவுமே இல்லையே. நானும் ஜூம் பண்ணி பார்க்குறேன், ஒன்றை மாதிரியும் தெரியல. இது நான் இல்லைண்ணா, அது வேற பையன் தானே. யாராவது சொல்லி கொடுக்க எடுக்க சொன்னாங்க என்னன்னு தெரியல. சரி, அம்மாட்ட கேட்டியா எதுக்கு இந்த பேட்டி கொடுத்துன்னு கேட்டியா? இது மாதிரி நீ தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா. நல்ல சட்டை போட்டிருந்தான். மூஞ்சி எதுவுமே தெரியல. நான் இல்ல, அந்த வீந்த பையனே வீடியோ எடுத்து போட்டிருக்கான். அதையும் காட்டிவிட்டான். அது நீ தான் அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு பாக்குற நியூஸ்ல வந்துருக்கு. போனை பிளாக்ல போட்டு வைக்கிறாரு, போன் எடுக்க மாட்டேங்கிறாரு. யாரு? நியூஸ் 7 சேனல் தமிழ்ச்செல்வன். தமிழ்ச்செல்வன் தான், கீழே பெரம்பலூர். அந்த கப்பல் வயலூருக்கு அந்தாண்ட அந்த ஊரு. நான் வீட்டுல இருந்தேன்னா விட்டுருக்க மாட்டேன். எப்ப வந்தாங்கன்னு தெரியல. நீ போன் பண்ணி கேட்கணும், யாரை கேட்டுக்கிட்டியா பேட்டி கொடுத்தேங்க? நான் கொடுத்தேன், உனக்கு தெரியுமா? அந்த இன்னொரு பையன் உளுந்த பையன் பேட்டி கொடுத்தானா? அந்த வீடியோ இருக்குண்ணா. அது எனக்கு அனுப்பிச்சுடு. அனுப்பிடுறேன். அனுப்பிச்சுடு, நான் பேசிக்கிறேன். தேவையில்ல அந்த வீடியோ அனுப்பிச்சுட்டு எல்லாம் பேசிக்கிறேன். எனக்கு எதுவுமே ஆகல அப்படின்னு எல்லாமே சொல்லிட்டேன். தேவையில்லாத போட்டுட்டு வச்சிருக்கேன். அம்மா, நான் யோசிக்கலாமா முன்னா? இது எப்படி நம்ம பையன் எப்படியா என்ன ஏதுன்னு யோசிக்கிறது இல்ல. அந்த வீடியோ காட்டி உங்க பையன் தான் அப்படின்னு யார் என்ன சொன்னாங்கன்னு தெரியல. கொடுத்தோம், என்ன கேட்காம எதுக்கு கொடுத்த? தேவையில்லாத வேலை. கட்சிக்கு தான் கெட்ட பேரு. பொய்யான தகவலை வந்து உண்மையாக்குற மாதிரி டிவியில போட்டு எல்லாரும் எப்படி ஏத்துவாங்க அப்படின்னு கேட்டுட்டோம். அந்த எனக்கு அந்த அந்த பையன் உளுந்த பையன் பேட்டி எனக்கு அனுப்பிச்சுடு, அதையும் அனுப்பிச்சுடு, நான் பாத்துக்கிறேன். அனுப்பிடுறேன். ஓகே ஓகே.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.